ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்க. உடனே கொலை நடந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் வந்து அக்யூஸ்டை செக்யூர் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டோம், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், இதுதான் சட்டம் ஒழுங்கு மெயின்டெனன்ஸ்னு நினைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது அது இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் சில உரிமைகளை வழங்கியிருக்கு. அந்த உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மெயின்டைன் பண்ணுறது தான் லா அண்ட் ஆர்டர். அது இவங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. இவங்க சொல்கிறது இப்போ ஏங்க கொலை நடக்குது, ஒரு நாளைக்கு 4 கொலை நடக்குது, போன ஆட்சியில் 5 கொலை நடந்தது தெரியுமா அப்படின்னு அதை கம்பேர் பண்ணுறாங்களே தவிர இப்போ என்ன நடக்குதுன்றதை இவங்க மறந்துட்டாங்க. 4 வருடம் ஆட்சி இவங்க கையில் இருக்குது. அப்போது இவங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் இந்த நாட்டை மாற்ற முடியலன்னா விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீ எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். இது என்னென்ன புதுசாக நீங்கள் போட்டீங்க? இதான சட்டம் சார். சட்டத்தின் மாட்சி இவங்க எப்படி நிலைநிறுத்துவாங்க? இவங்களுக்கு அதை சொல்வதற்கு 1% கூட அருகதை இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு வேங்கை வயலில் 3 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஒன்று அந்த தொட்டியில் மலம் கலந்தது, இன்னொன்று கோயிலுக்குள்ளே அனுமதிக்காதது, இன்னொன்று டீ கடையில் ரெட்டை கிளாஸ். சட்டத்துறை அமைச்சர் அங்கே போகிறார் ஒரு வாரம் கழிச்சு. அந்த கோயிலில் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஏதோ அந்த பொங்கல், சமத்துவ பொங்கல், அந்த பொங்கல், இந்த பொங்கல், அதுக்கு நல்ல வேலை கலைஞர் பொங்கல்னு வைக்கல. அப்படி ஒரு பொங்கல் விழாவை நடத்துகிறாங்க சார். நடத்திட்டு பத்திரிகையாளர்கள் கூடி இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கேட்குறதுக்கு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இந்த ஊரில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, சாதிய பாகுபாடு இல்லைன்னு சொல்கிறாரு. வேங்கை வயலில் அதே ஊரில் அந்த கோயிலில். அப்போது அந்த அமைச்சருக்கு, அதுவும் சட்டத்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பு தர அங்கே வந்திருக்கிற அந்த லோக்கல் ரேஞ்ச் இன்ஸ்பெக்டரு எப்படி இந்த எஃப்ஐஆரை ப்ரொசீட் பண்ணுவார்? அப்போது உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரியல. நீங்கள் எதிராளிகள் பிரிந்து கிடந்ததால் உங்கள் கையில் ஆட்சி கிடைத்தது. கிடைத்த ஆட்சியில் நீங்கள் 10 வருஷம் காஞ்சி இருக்கிறீங்க, ட்ரை லேண்டாக இருந்தீங்க. எதெல்லாம் கிடைக்குதோ அதை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். அவ்வளோதான் நீங்கள் செய்ய